அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அனுகூலத்தை தரும். தேகாரிக்கத்திலும் அஷ்டலட்சுமி கடாட்சத்திலும் மன வருத்தத்திலிருந்து நீக்கும். இந்த வாரத்தில் பெற்றோர் பெரியோருடன் மன வருத்தம் வேண்டாம். அதே சமயம் பணவரவு, முதலீடுகள், தெய்வ வழிபாடுகள், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள், குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு தரும். தேகாரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருப்பதும், அலர்ச்சி ஒவ்வாமை விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. மற்றபடி அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் உங்களுக்கு ஏற்றவாறு யார் பேசினாலும் இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். எல்லா விதத்திலும் சூழ்ச்சிகளும் சூதும் இருக்கக்கூடிய வாரமாக காணப்படுவதனால் ஆனி மாதத்தில் புது அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியமான அமைப்பு. ஆலங்குடி குருஸ்தலம் சகல விதத்தில் ஏற்றம். தென்குடி திட்டை வாழ்க்கையை மாற்றும். இதனால் எப்பொழுதும் ஏதாவது மன வருத்தம் இருந்தால் இந்த 2 கோயில்களுக்கு போகிறது விசேஷம்.